இந்த வீடியோவில் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கான சில அறிகுறிகளை பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை தரும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்காது. அதனால் குலதெய்வ வழிபாடு எல்லா குடும்பங்களுக்குமே மிக மிக முக்கியமான ஒன்று. குலதெய்வ வழிபாடு நான் எப்பயுமே செய்கிறேன். குலதெய்வம் கோயிலுக்கும் எப்பயும் போயிட்டு வரோம். ஆனால் குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அறிந்து கொள்ள எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதை சில அறிகுறிகள் வச்சு பார்க்கலாம். முதல்ல குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்மளோட முன்னோர்களை வழிபடணும். டெய்லியுமே குளிச்சு முடிச்ச உடனே நம்ம முன்னோர்களை கும்பிடுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். நம்மளோட முன்னோர்களை சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணும் டெய்லி. இப்படி நம்ம முன்னோர்களை கும்பிடுறது மூலமாக நம்மளுக்கு நிறைய துன்பங்கள் நம்மளை விட்டு நீங்கிரும். நம்ம பூஜை அறையிலேருந்து பள்ளி அப்பப்போ சத்தம் போடுற மாதிரி கேட்டால் அங்கே குலதெய்வம் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம டெய்லி காகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது காகம் எடுத்தோடனே சாப்பாடை சாப்பிடாம நம்ம வீட்டு பக்கமாக திரும்பி கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு அப்புறமா அந்த சாப்பாடை சாப்பிட்டா அந்த வீட்டில் குலதெய்வத்தோட வாசம் இருக்குன்னு அர்த்தம். அது எதனாலனா நம்ம முன்னோர்கள் காகமாக சாப்பிடும்போது குலதெய்வ வாசம் இருந்தால் அப்படி வீட்டையே பார்த்துக்கிட்டு சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் கொடுத்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு பூஜை ரூமில் வைக்கிறோன்னா அந்த எலுமிச்சம்பழம் காஞ்சு போச்சுன்னா நமக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். அந்த எலுமிச்சம்பழம் காயாமல் அழுகி போச்சுன்னா நம்ம வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை அழுகி இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தோட அருளை பெறணும். பொதுவாக குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசை இல்லாட்டி பௌர்ணமி அன்று போகிறது ரொம்பவே விசேஷம். அந்த நாட்களில் போகிறதுனால நம்மளுக்கு குலதெய்வத்தோட அருள் ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அந்த மாதிரியே நம்ம எந்த விசேஷம் நம்ம வீட்டில் நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, எந்த நல்ல காரியம் வீடு மனை ஏதாவது வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபட்டுக்கிட்டு வாங்குறது ரொம்பவே சிறப்பை தரும். நன்றி.